வணக்கம் நண்பா. நம்ம சூர்யா அவர்கள் ரெட் ரோ படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதான் ரிலீஸ் டேட் போஸ்டரா த ஒன் மே 1 அதான் மே 1 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான போஸ்டர் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஃபைட் சீனை முடிச்சுட்டு நம்ம சூர்யா சார் உட்கார்ந்துருக்க அந்த ஸ்டில்ல தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி இந்த லுக் இன்டர்வல் ஃபைட் சீனா கூட இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த ரெண்டு டீம் இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், ரைட் சைடு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அதாவது டார்க் ப்ளூல இருக்குங்க. சோ ரெண்டு டீமுக்கு ஃபைட் நடக்குதுங்க. அவங்களோட அந்த காஸ்டியூம் தான் நம்ம சூர்யா சார் போட்டிருக்காரு. ரெட் கலர் டீம்ல சூர்யா சார் இருக்காரு. ஒரு கேம் ஒன்னு நடக்குது. அதை ஆர்கனைஸ் பண்றவர் சென்டர்ல ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க. பின்னாடி கண்ணெல்லாம் வச்சுட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேபி இது இன்டர்வல் ஃபைட் சீனா இருக்கலாம், இல்ல அப்படியே கிளைமேக்ஸ் ஃபைட் சீனா கூட இருக்கலாம். அதாவது ஒரு கிரவுண்ட்ல ஒரு 20 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் பயங்கரமான ஆயுதங்களை கையில கொடுத்துட்டு இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு கடைசியா யார் உயிரோட இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்றதா அந்த கேமா இருக்கும் நினைக்கிறேன். மேபி இந்த படத்தோட வில்லன் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டரா காமிச்சிருக்கலாம் கார்த்திக் சுப்ராஜ். அப்படிதாங்க இருக்கு அவரோட கேரக்டரை பார்க்கல. இந்த ஃபைட் சீன் உண்மையிலே ஆடியன்ஸ் பயங்கரமா எங்கேஜா வச்சுக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு தரமான ஃபைட் சீன் தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு காட்ட போறாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஃபைட் சீனுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.